ஐயோ, என்ன ஒரு அழகான காலை! மாயாவும் அவளது நகைச்சுவை பூனை நண்பன் பட்டியும் அப்பாவிற்கு உதவி செய்யும் வகையில் தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். கேரட் வரிசைகள் கலகலப்பாக பொங்கின. பட்டிக்குட்டி கூடை வைத்து மாயாவின் அருகில் நின்று கொண்டிருந்தான். மாயாவிற்கு அவரது தோட்டத்தில் விளைந்த பச்சை கேரட் சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும். அந்த இரவு ஒரு குட்டி முயலும் அதன் அம்மாவும் மெல்ல தோட்டத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தோட்டத்தில் இருந்த கேரட்டுகளை ருசித்து சாப்பிடும் ஆர்வத்தில் அந்த கேரட் தோட்டத்தையே நாசம் செய்தனர். அடுத்த காலை மாயா தோட்டத்துக்கு வந்தபோது பெரும் அதிர்ச்சி. பல கேரட் செடிகள் உடைந்திருந்தன. யார் இப்படி செய்தார்கள் என்று மாயா மிகவும் வருத்தப்பட்டாள். அப்பா முதலில் கொஞ்சம் கோபமாக இருந்தார். ஆனால் அதன் பிறகு அங்குள்ள பாதச்சுவடுகளை பார்த்தார். இந்த பாதச்சுவடுகள் மனிதர்களோ அல்லது தெரு நாய்களோ இல்லை, இவை சேட்டைக்கார முயல்கள் என்று சொன்னார். அவருக்கு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர் மறுபக்கம். தோட்டத்தை பாதுகாப்பதும் அவசியம் என்றார். ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாள். கேரட் தோட்டத்தின் ஒரு சிறிய பகுதியை நாம் சுத்தம் செய்து முயல்களை அங்கு வைக்கலாம் என்றாள். அவளுடைய தந்தையின், நாம் அவர்களுக்கு தாராளமாக உதவுவோம், அதே சமயம் நமது தோட்டத்தையும் பாதுகாப்போம் என்றார் அவர். பட்டியும் உற்சாகத்துடன், இது நமக்கு ஏற்ற வேலைதான் என்றான். அனைவரும் சேர்ந்து ஒரு கேரட் கார்னரை உருவாக்கினார்கள். மென்மையான மண், சேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாக்க ஒரு வேலி மற்றும் ஒரு சிறிய தண்ணீர் கிண்ணம். மாயா புன்னகைத்தபடியே விதைகளை நட்டாள். அனைவரும் மகிழ்ச்சியுடன் வேலை செய்தார்கள். முயல்கள் அந்த புதிய கேரட் கார்னரை பார்த்தவுடன் அந்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது. இப்போது அவை அங்கே சாப்பிடத் தொடங்கின. அம்மா முயல் மாயாவிற்கும் அப்பாவிற்கும் நம்பிக்கை காட்டி அருகே வந்தது. அப்பா மெதுவாக கைகளால் தடவி கொடுத்தார். அதற்கு அப்பாவை கொஞ்சம் பிடிக்கும், ஏனென்றால் அவர் இதற்கு முன்பு அவற்றுக்கு அன்புடன் தானியங்களை கொடுத்திருந்தார். காலப்போக்கில் தோட்டம் மீண்டும் அழகாக செழித்தது. அப்பா மாயாவை மனதார பாராட்டினார். நீ கருணையையும் புத்திசாலித்தனமான திட்டமிடலையும் வெளிப்படுத்தினாய். இறுதியில் முயல்கள் நட்புடன் பழகின, மேலும் தோட்டம் பாதுகாப்பாக இருந்தது. நண்பர்களுடன் செய்யும் நல்ல செயல்களே வாழ்க்கையின் அழகான சாகசங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அடுத்த அட்டகாசமான வீடியோக்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.